வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். லோகோ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான். மைன்கிராஃப்ட் பார்ட் 1க்கு நீங்கள் கொடுத்ததுனால நான் வந்து இது பண்ண போகிறேன். சிலதுனா நான் வந்து டெலீட் பண்ணிட போகிறேன். தேவையில்லாமல் இருக்கிறது. ஓகே, டெலிட் பண்ணி விட்டாது. இது நான் இப்போ ரீசெண்டாக விளையாண்டது. இது தேவையில்லை. நான் செகண்ட் செக் பண்ணும்போது பண்ணது, அதையும் டெலிட் பண்ணி விடலாம். உங்களுக்கு ஒரு வேலை இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் தரேன். நீங்கள் அதில் என்னென்னா வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஹஸ்கப் கொடுங்க. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இன்ஸ்டால்டுன்னு காமிக்கும். டன் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் வீடியோ எடுக்கிறப்ப இது செகண்ட் டைம் வீடியோ எடுக்கிறது. நான் வந்து இந்த மாதிரி அழகாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபார்மெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எடுத்துப்போம். இது குச்சி வராது நிறையா வாட்டி. இந்த ஸ்டோனை பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. நார்மலாக எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இந்த மண்ணை எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது நார்மல் டட்டா? ஆமாம், இது நார்மல் டட். கரெக்ட், இது நார்மல் டட்டு. அது வந்து வித்தியாசமான ஒரு டட்டு. இதை வந்து இது அவ்வளோதாங்க. நம்ம வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீடே ஒரு மார்க்கமாக இருக்கும். இந்த இன்ஜினியரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பண்ண முடியாதா? ஃபர்னஸ்ஸு அயனை வச்சு எதாவது பண்ண முடியாதா? லிவர் நமக்கு தேவையில்லைப்பா. போட், இது ஏதோ போட்டுது. நம்ம போட் இப்போதைக்கு எடுக்க போகிறோம். இது என்னது? பாலிஷ்டு கிரானைடா? யார் பாரு இது? ஏதாவது கீழே யாராவது ஸ்பான் ஆகிட்டாங்களா? சரி, நான் வந்து இது பயங்கரமாக மைண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் ஏரியாவே கட்டி வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ணால் ஒன்று வரும். வந்து சவுண்டு வரல. இல்லைன்னா லைட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன் மைனிங்கு. இப்போ எங்கேருந்து எனக்கு சாம்பி மாட்டேன். இந்த தண்ணி சாம்பியா? அவனா இங்கே சுற்றிட்டு இருந்தான். ஸ்டாண்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிலாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அவங்க வந்து பார்த்தாலே தெரியும். நான் வந்து மஷ்ரூம் வைத்தியம். நான் ஃபுல்லாக இல்லை, இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு நான் மஷ்ரூமை வச்சு என்ன பண்ண முடியும். அதனாலலாம் இங்கே படிக்கட்டுனா கட்டி ஒரு டொட்டு எடுத்துகிட்டு போய் பர்ஃபெக்டான ஒரு ஏரியாவில் வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்குங்க. உடச்சி இது ஒரு டேட்டா கிடச்சிருக்கா. இது எடுத்துகிட்டு போய் அவ்வளோதாங்க. நான் இங்கே இருக்கிற இந்த சுகர் கேன் வளர்ந்து இங்கே வரைக்கும் வர வேண்டியதாக இருக்குதா. சுகர் கேனை எடுத்துகிட்டு இங்கே ஏதாவது தேவையான்னு பார்த்துட்டு ஓடிடணும். ஏன்னா இங்கே வந்தால் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இன்னும் நான் ஒரு பெட்டு கூட செய்யலை. இந்த ஃபாக்ஸு, நாய், உல்ஃபு
வீட்டு பின்னாடி ஒரு 3 இது வச்சுருக்கேன். அது ஏன்னு எனக்கும் தெரில. நான் வந்து ஒரு இது கண்ணு வைக்கக்கூடாதுன்னா சொல்லுவாங்க, அந்த மாதிரிங்க. அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ என்ன சாப்பிட்றது ஒன்றுமே வச்சு இல்லை. நான் ஆப்பிள் மட்டும் தான் வச்சுருக்கேன். மஷ்ரூமை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிடவும் முடியல. இந்த மஷ்ரூமை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இந்த டேர்ட்டில் வேறு வைக்க முடியல. சை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி படிக்கிறது வந்து இதனால் என்னோட ஒரு நாள் வேலை. எடுத்துகிட்டு வருவேன், போடுவேன், மைனிங் பண்ணுவேன், அவ்வளோதான். எதுவுமே எக்ஸ்ப்ளோரேஷன் நான் ஒன்றுமே போகல. ஏன்னா நான் இன்னும் பெட்டே கண்டுபிடிக்கலை. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் புதுசாக அயனில் செஞ்சு நான் அயன் மைனிங் பண்ணேன். அதனால தான் எலக்ட்ரா வந்து நான் வந்து சீட் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு சும்மா நான் விளையாடுறதுக்கு நான் வந்து எடுத்தேன். ஆஃப்லைனில் சும்மா போர் அடிக்குதுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதை மன்னித்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துக்கலாம். தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சிலதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால் தூக்கி உள்ளே போட்டுடலாம். சிலது தேவையே இல்லாமல் இருக்கும், அதையும் உள்ளே தூக்கி போட்டுடலாம். இந்த சார்கோல்லாம் ரொம்ப தேவைப்படும், அதனாலே நம்ம உள்ளே போட்டு விடலாம். ஸ்டிக்கு இது எல்லாமே தேவைப்படுங்க. சாண்டு முக்கியமான பொருள், இதுவும் முக்கியமானது. இது வேஸ்ட்டாக போச்சுன்னா பிரச்சனை. கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏன்னா எப்பயாவது தேவைப்படும். ஓகேங்க, இவ்வளோதாங்க நம்ம ட்ரிங்க்ஸு. இது எதுக்கு இப்போ? அவ்வளோதாங்க. டேட்டு ஒரே ஒரு உட்டு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஏதாவது கிராஃப்டிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணுறேன். ஆனால் பண்ணணும்னா முதல்ல ஸ்டோனு, செகண்டு இது என்ன அயனா. நான் ஏற்கனவே வர ஆர்மட் வச்சுருக்கேன். ஸ்டோனு செயின் அது வச்சுருக்கேனே. வேறு என்ன வச்சுப்போம்? ஸ்வாடு தேவையில்லை. ஷவல் தேவைப்படும். பிக்காக்ஸு, ஆக்ஸ். ஓகே, எடுத்து விட்டாது. நம்ம வந்து உட்டன் ஆக்ஸை தூக்கியே போடலாம். வேறு என்ன? ஆக்ஸு கையில் வச்சுப்போம். அயன் தூக்கி உள்ளே போட்டுருவோம். அயன் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால தான் நான் உள்ளே போடுறேன். நான் இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கிராஃப்டிங் பண்ணுறதுன்னா எனக்கு தேவை. அதாவது அடித்து சாவடிக்கிறதுக்கு அந்த மாதிரி திங்ஸ்னால் நம்ம வச்சுப்போம். பிக்காக்ஸ் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதனால் அது தேவையில்லை. இதுவும் ஒன்று இருக்குது. சரி, ஓகே. இது பார்ப்பேன். ஒன்று ஸ்லாட் இருக்குதா? ஒரு ஸ்லாட்டில் என்ன வைக்கிறதுனா எமர்ஜென்சிக்கு, அதாவது ஏதாவது வந்து கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு இது வச்சிருக்கோம். 6 மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காய்ஸ் அது என்ன அடிக்க வருது காய்ஸ். நம்ம ஷீல்டு ஒன்று செஞ்சு பார்த்துப்போம். ஷீல்டு வந்து முக்கியத்துவம். நம்ம வந்து ஒரு நிமிஷம் காய்ஸ், வீடியோ ஒன்றும் இல்லைங்க. என் தங்கச்சி ஆசைப்படுறாங்க போடுறதுக்கு. அந்த ஃபோனில் வராது கண்ணு, அண்ணாலாம் சொல்கிறேன். என்னையா இது மதுரைக்காரருக்கு மட்டும் சொல்லுங்க, அந்த மாதிரிதாங்க இருக்கு. இன்னும் என்னென்னா தேவை இதுக்கு? இன்னும் 2 செஞ்சுட்டேன். வந்துருச்சா ஷீல்டு? எடுத்து போட்டாச்சுங்க. அயன் ஒரே கொஞ்சம் அயனை வச்சு மண்டைக்கு மட்டும் ரொம்ப முக்கியம்னாங்க. ஆனால் மண்டைக்கு மட்டும் செஞ்சுட்டு நம்ம திருப்பி செஸ்ட்டுக்குள்ளேயே தூக்கி. ஏன்னா அயன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூண்டி எடுத்தேன், கிடைக்காது. ஷீல்டு மட்டும் செஞ்சு ஒரே ஒரு அயனை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டு செஞ்சுருக்காங்க. நான் மேக்ஸ் வச்சுக்கோங்க, நிறையா திங்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று மறந்துட்டேன். ஒன்று செஞ்சாச்சு.
கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஒன்று போட்டு விட்டுருவோம். கண்ணு இந்த ஃபோனில் வராதுன்ட்டு கண்ணு நான் அம்மாகிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு போட்டு செய்வோம். ஒரு போட்டை செஞ்சு எடுத்து விட்டாச்சு. யோ 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 கைஸ், என்னாச்சு பார்த்தீங்களா கைஸ்? கடா ஆனால் நீ சைலண்டாக தான் பேசணும், பரவாயில்லையா? நீ கிளம்பு, அங்கே போ, பெட்டு மேலே ஏறு. ஓகேங்க, நம்ம எடுத்து விட்டாச்சுங்க. கிராஃப்டிங் டேபிள் எங்க? டர்ட்டு அதுதான் ரெக்கார்டிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்க்க வரேன். ஓகேக்கா, பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சுங்க. ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஓகேங்க. போட்டை எடுத்து கீழே போட்டு நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ண வேண்டிய நம்ம வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம எல்லாமே போட்டுட்டுனா கிளம்புறோம். சில டைம்ஸ் எமர்ஜென்சி சார்ஜஸ்லாம் செட்டு போக வேண்டியதாங்க. பக்கத்துலலாம் சாவோம், நோ ப்ராப்ளம். திங்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். போட்டுனா போயிடுங்க, நோ ப்ராப்ளம். நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஒரு நிமிஷங்க. சரி, நம்ம வந்து நீ கேம் விளையாடுறதுனால அது வரமாட்டேங்குது. சரிங்க, see you in the next வீடியோ. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பை பாய், டாட்டா. நானா உங்கள் கிரேஷ். பாய் பாய், டாட்டா, see you later.